ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ப மோகனுங்க ஒரு காரியம் பண்ணானுங்க 2019. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரு வைரஸ் ஊகான் மாகாணத்தில் ரிசர்ச்சில் இருந்த வைரஸ். அந்த வைரஸ் லீக் ஆகி அந்த ஊகான் மாகாணமே ஒன்றுமெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது படிப்படியாக எல்லா நாடுகளுக்கும் பரவி எல்லா நாட்டிலையும் ஒரு பேரழிவை உண்டாக்குச்சு, நமக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 300 வைரஸ் சாம்பிள்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பரபரப்பாக சோஷியல் மீடியாக்கள்லேயும் சரி, அதே மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லேயும் பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதியெல்லாம் இருக்குல்ல, நோய்கள், இதெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான நோயான கேன்சர்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா HIV இந்த மாதிரி நிறைய ரொம்ப கொடூரமான நோய்கள் எல்லாத்துக்குமே மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அன்எஃபிஷியலான அன்எத்திக்கலான அதாவது ஆபத்தான வைரஸ்களையும் உலக நாடுகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கும், எதிரி நாடு நாட்டு மேலே ஏதாவது ஒரு போர் தடுத்தாலோ அது ஒரு பயோவாருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு ஆபத்தான நிறைய வைரஸுகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 323 வைரஸ் ஆஃப் மல்டிபிள் இன்ஃபெக்டிவ்ஸ் வைரஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த ரெஃப்ரிஜரேஷன் டேமேஜ் ஆகி அது கொஞ்ச நாள் வேலை பார்க்காம இருந்திருக்கு. ஸோ அதிலிருந்த 323 வைரஸ் ஆஃப் மல்டிபிள் இன்ஃபெக்டிவ் வைரஸஸ் மிஸ்ஸிங். ஸோ இந்த வைரஸ் எல்லாமே மிகவும் கொடியதான வைரஸ். இந்த வைரஸ் மனுஷங்களுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாகக்கூடிய ஒரு கொடிய வைரஸ். இதை எதுக்கு அந்த நாட்டுக்காரங்க இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளிலிருந்து, தன்னுடைய எதிரி நாடுகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அவங்க இந்த மாதிரி ஆபத்தான வைரஸ்களை ரெடி நம்ம சைனா மாதிரி தான். ஸோ உலக நாடுகள், ஒரு சில நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது எப்படி சொல்கிறதுனா, இது ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம அனுமதிச்சு தான் வந்திருக்கிறோம். கொரோனாலேயே பார்த்திங்க அப்படின்னா 2019 அதுலேயே நிறைய வேரியண்ட் வந்துருந்துச்சு. டெல்டா, காமா, பீட்டா, ஆல்ஃபா அப்படின்ட்டு நிறைய வேரியண்ட் வந்தது. ஒவ்வொரு கொரோனா வைரஸும் பார்த்திங்கன்னா உருமாறிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு மெடிசன்ஸு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாபாடுபட்டுட்டோம். நிறைய பேர் மெடிசன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இறந்தாங்க. பர்டிகுலராக ஒரு மெடிசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக கிடைக்கல. அதை அந்த மெடிசனை பிளாக் மார்க்கெட்லாம் வைத்தாங்க. அந்த மாதிரிலாம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். நிறைய உயிர் சேதமானது. அதனால் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாருங்கள், ஒரு லேபில் அந்த கொரோனா வைரஸுங்கிறது லீக் ஆனதுனால அந்த ஒட்டுமொத்த ஊகான் மாகாணமே இல்லை, அடியோட மண்ணாக போயிடுச்சு. அதிலிருந்து எல்லா மக்களும் ஒன்றுமெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது உலக நாடுகளையும் விட்டு வைக்கல. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளை எல்லாத்தையும், மக்கள் தொகையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஏகப்பட்ட மக்கள் கொத்தாக இறந்தாங்க.
நம்முடைய இந்தியாவிலையும் கூட நிறைய நடந்தது, நம்ம கண்ணார பார்த்தோம். புதைக்க இடம் இல்லை, எரிக்க இடம் இல்லை. ஆனால் மனுஷங்க வந்து இன்னும் பாருங்கள், இன்றைக்கி இந்த கங்காரு வாயினுங்க இந்த வேலை பார்த்துட்ருக்குறானுங்க. ஆக்சுவலி இது மிஸ் ஆகி 3 years ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி எந்த அளவுக்குன்னு தெரில. ஆனால் இதில் மிஸ் ஆகிருக்கிற அந்த வைரஸ் சொல்கிறாங்க, ஹென்ட்ரா வைரஸ், லைசா வைரஸ், ஹண்டா வைரஸ். இந்த 3 வைரஸுமே வந்து பெரும்பாலான இன்ஃபெக்டிவ்ஸை உண்டாக்கக்கூடிய வைரஸ். இது வந்து குயின்ஸ்லாந்து பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேபரேட்டரியிலேருந்து மிஸ் ஆகிருக்கு. இது எங்கேருந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா, குயின்ஸ்லாந்து, அதாவது ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தில் உள்ள பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேபரேட்டரியிலேருந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஓகே. இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, நிறைய மீடியாக்களையும் சோஷியல் மீடியாக்களையும் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இதோட ப்ராப்ளம் வந்து இன்னும் பெரிய லெவலில் கன்வே ஆகலை. இன்னமும் ஆஸ்திரேலியா தரப்பிலிருந்து அங்கே வந்து எந்த ஒரு இஷ்யூம் ஆகலைன்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி உலக நாடுகள் தன்னை எதிர்நாட்டிலிருந்து பாதுகாத்து கொள்கிறதுக்கு இத்தகையான கொடிய வைரஸ்களை உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் இத்தகைய கொடிய வைரஸுகளை வந்து அவங்க லேபில் வந்து ரிசர்ச் பண்ணி, ஒரு பக்கம் மனுஷனுடைய கொடிய நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு அதே அந்த மருத்துவ துறையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஆபத்தான இந்த மாதிரி வைரஸ்களையும் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற உலக நாடுகளுக்கு இடையான போர்களில், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன், அந்த போர்களில் கூட ரஷ்யாவை தன்னால் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் கூட ஒரு சில வைரஸ்களை வந்து உருவாக்கி அதை ரஷ்யா மக்கள் மத்தியில், விலங்குகள் மத்தியில் பரப்பி விட்டுருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை வந்து பயங்கரமாக ரஷ்யா தரப்பிலிருந்து வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதம் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஒரு சில வந்து நம்ம வடகொரியாலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு உடன்படலை. இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணு ஆயுத சோதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. புதுசாக வெப்பன்ஸ் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது மாதிரி தான் ஒரு மோசமான ஒரு விஷயம் இந்த பயோவார் அப்படிங்கிறது. பயோவாருங்கிறது என்ன அப்படின்னா, தன்னை எதிர்க்கிற ஒரு எதிரி நாடு பெரிய பலவந்த நாடாக இருக்கும். அப்போ அந்த நாட்டை நம்ம எதிர்கொள்ள, அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்து வைரஸை நம்ம வந்துட்டு சைலண்ட்டாக பரப்பி அந்த நாட்டு மக்களுடைய ஹெல்த்துவை பாதிக்கப்படைய செய்யும்போது அந்த நாட்டோட பொருளாதாரம் கம்மியாகும், அந்த நாட்டில் பயங்கர குழப்பம் உண்டாகுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி உலக நாடுகள், நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயோவாருக்காண்டி இந்த மாதிரி அன்வான்டான, அன்எத்திக்கலான, ஆபத்தான வைரஸ்களை உருவாக்கி வச்சுருக்காங்க லேபில். ஸோ இது வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர்லையாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மாதிரி ஊகான் மாகாணத்தில் எப்படி கொரோனா வைரஸ் வந்து லீக் ஆகி பெரிய அழிவை உண்டாச்சோ அதே மாதிரி உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உலக நாடுகள் வந்து, ஐக்கிய நாடுகள் சபை இதை பற்றினா நிறைய விஷயங்களை, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஸோ உலக நாடுகளில் இந்த மாதிரி பயங்கரமான வைரஸ்களை உருவாக்குறத தடை பண்ணணும். இது வந்து மக்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இதை ஏன் வந்து உலக நாடுகள் வந்து அதை இது பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியாவில் இதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சைனாவில், இந்த மாதிரி வடகொரியா, இன்னொன்று ரஷ்யா, இந்த மாதிரி அமெரிக்கா, இந்த நாடுகள் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஆஸ்திரேலியா ஒரு அமைதியான நாடு, அங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். பட் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இன்னமும் இதை பற்றினதான முழு டீட்டெயில்ஸ், அதாவது எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஊடகத்திலிருந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. 300 வைரஸ்லாம் யோசிச்சோம். ஒரே ஒரு வைரஸ், கொரோனா வைரஸ் ஊகான் மாவட்டத்திலேருந்து லீக் ஆகி அந்த ஊகான் மாவட்டத்தையே ஒன்றுமில்லாமாக்கி தலைகளாக திருப்பி போட்டு கடைசியில் உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிச்சு. அது ஒரு வைரஸாக இல்லாமல் கிட்டத்தட்ட பல வைரஸ்களாக ஒரு மாதிரி மக்களை காவு வாங்குச்சு, நமக்கே தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 300 வைரஸ் வந்து மிஸ் ஆகிருக்கான். அதில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 323 வைரஸ் வந்து சாம்பிள்ஸ், அதாவது இந்த மல்டிபிள் இன்ஃபெக்டிவ் வைரஸஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு குயின்ஸ்லாண்ட் பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேபரேட்டரியிலேருந்து. ஸோ இதை பற்றின அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு டீட்டெயிலான ஒரு அப்டேட்ஸுமே வந்துட்டு ஆஸ்திரேலியன் தரப்புலேருந்து வெளியே வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இதோடைய சீரியஸ்னஸை வந்துட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சப்பம் மூக்கிங்க பண்ண விஷயத்துக்கே நம்மளும் இருக்கட்டும், நம்ம சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த உலகமே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த விஷயங்கள் வந்திருக்குங்கிறப்ப அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் சரியாக தெரியல. ஸோ கடவுளை வந்து பிரார்த்திச்சுக்குங்க. அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு மக்களுக்கு ஆபத்தான எந்த ஒரு வைரஸுமே வந்துட்டு யாருமே வந்து தயாரிக்கக்கூடாது. மக்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி அன்வான்டான அன்அஃபிஷியலான ஆபத்தான வைரஸுகளை உருவாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஐக்கிய நாடுகள் சபை கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஊகான் மாகாணத்திலேருந்து லீக்கான அந்த கொரோனா வைரஸ்னால் உலக நாடுகளாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டேட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், நம்ம ஊராக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தரோட பண்ண ஒரு மிஸ்டேக்னால் கிட்டத்தட்ட முழு உலகமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு. எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம், ப்ரிகாஷனாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி தான், இதுக்கு வந்து எப்படி வந்து அணு ஆயுத ஒப்பந்தம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பயோவார், அதுக்கு தேவையான வைரஸ்களை உருவாக்குற நாடுகளை வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ்ன்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கடைசியில் காலத்தில் பைபிளில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி காலத்தில் மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புவான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது இந்த கலிகாலங்களில் மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புவான், மனுஷனையே மனுஷன் சாப்பிட்ற காலம்லாம் வரும். எப்படி சொல்லலாம், அதாவது அன்புங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும், இரக்கங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடும். பயங்கரமான பிரச்சனைகள் அங்கங்கே வெடிக்கும், கலவரங்கள் வெடிக்கும், யுத்தங்கள் வரும். இதெல்லாம் வரும்போது ஜீசஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த பைபிள்ஸில் கடைசி காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த கலியுலகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது ஒருவேளை இது உலகத்தின் முடிவுக்கு அறிகுறியாக இருக்கா? ஏன்னா அன்வான்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்ஸாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், புயல்லாம் வந்துட்டு மழைக்காலம் மாதிரி புயல் காலம் வந்துருச்சு இப்போ எல்லாருக்குமே. அதே மாதிரி வெயில் அடித்தாலுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 100க்கு 105க்கு மேலே தான் அடிக்குது.
அதே மாதிரி காற்று அடித்தாலும் பயங்கரமாக அடிக்குது, குளிர் அடித்தாலும் பயங்கரமாக குளிருது, மழை பெஞ்சாலும் பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த காலகட்டத்தில் தான் மழை பெய்யும், இந்த காலத்தில் தான் குளிர் அடிக்கும், இந்த காலத்தில் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் மழை காலத்தில் வெயிலும், வெயில் காலத்தில் மழையும், குளிர் காலத்தில் வெயிலும், மழை காலத்தில் குளிரும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக வந்து இந்த நிலச்சரிவுங்கிறது பயங்கரமாக எல்லா ஏரியாக்களிலுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் நிலச்சரிவு, பூமி அதிர்ச்சி, சுனாமி, இந்த மாதிரி யுத்தங்கள், சிரியாவோட இந்த யுத்தம், உக்ரைன் ரஷ்யாவோட யுத்தம், பாலஸ்தீனா இஸ்ரேலோட யுத்தம், இந்த மாதிரி யுத்தங்கள்லாம் நிறையா வந்து உண்டாகி போயிட்டுருக்கு. மக்கள் நிறையா பேர் என்ன ரீசன்னே தெரியாமல் நிறையா பேர்லாம் இறந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா, இல்லை ஒரு வேளை இதுதான் இந்த உலகத்துக்கு முடிவுக்கு ஒரு 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 எச்சரிக்கையை வந்து கடவுள் கொடுக்குறாரா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இனி வர காலங்களில் மக்கள் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். தயவுசெய்து உங்களை எப்படி நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை மற்றவங்க எப்படி இருக்கணும் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுங்கள். அப்படி ட்ரீட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்கும். தேவையில்லாத ஒரு கசப்போ பகையோ உண்டாகாது. ஏன்னா இங்கே உட்காந்து நம்ம வீடியோ பேசுகிறோம், இந்த மாதிரி உலக நாடுகள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அதாவது நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி இருக்கோம், நம்ம ரிலேட்டிவ்கிட்ட நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி இருக்கோம், நம்ம ஸ்கூலில் வேலைக்கு போகிறவங்க இடத்துல எப்படி இருக்கோம், நம்மளே அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருப்போம். ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகமும் மாறும். அவ்வளோதான். இது வேறு என் பாயிண்ட்டே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.